உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முழி இருக்கும். ஆனா உடம்பு இருக்காது, உயிர் இருக்காது. குட் பேக் அட்லி படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட்ல வேற லெவல் இருந்துச்சு. எல்லாம் இன்னும் ஸ்க்ரீன்ல தலையே தெரியல. அந்த அளவுக்கு வேற லெவல் இருந்துச்சு. எல்லாம் பயங்கரமா இருக்குது. தலசே தான். தலடே தான். ஓகேண்ணா, எனக்கு ஒரே டவுட். இப்போ தலையோட படத்துல எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பஞ்சு டைலாக்னு ஒண்ணு இருக்கும். இந்த படத்துல வந்து குட் பேக் அட்லி தலை கோசமே வந்து பஞ்சு டைலாக் ஏறி வச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அந்த டைலாக் உள்ள எப்படி கேட்கும்போது எப்படி இருக்கு? அது வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அந்த டைலாக் நான் சொல்ல முடியுமா? காட்டுறேன் கோத்தான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. அதை காட்டுறேன் அப்படின்னுவாங்க. கோத்தான்றதை கட் பண்ணிட்டு காட்டுறேன் அப்படின்ற அந்த டைலாக் வேற மாதிரி வேற லெவல் இருக்கும். ஃபேமிலிக்கா பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நார்மலா எல்லாரும் பாக்குற மாதிரி மூவி தான். ஒரு மிகப்பெரிய ட்ரீட். 1000 பேர் வந்தாலும் 1000 ரசிகர் வந்தாலும் தலையாக முடியாது. இல்ல ஆக்சுவலா ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அந்த டைலாக் என்னன்னாக்கா, ஸோ அவன் போட்ட ரூல்ஸ் அவனே படம் மீறிட்டு வரானா பிரேக் பண்ற மாதிரி. அது ஒரு பக்கா வில்லன் தலை. மங்காத்தால வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு அவார்டு கொடுத்தாங்க, வில்லன்ற அவார்டு கொடுத்தாங்க. ஆனா அடுத்த அவார்டு தலைக்கு தரணும் அப்படின்னா குட் பேட் அக்லிக்கு தரணும், வில்லன் அவார்டு. 1000 பேர் வந்தாலும் ஏகே ஆக முடியாது, தலைகள்னாலையும் தலையாக முடியாது. தலை உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முழி இருக்கும், உயிர் இருக்காது. அதான் தலை. அதான் தலை ஃபேன்ஸ். சாங் வேற நல்ல ரீச்சிங்ல நிறைய படத்துல வந்து ரீமேக் பண்றதே ஓல்ட் சாங் தான் எடுக்கிறாங்க. இப்ப தலைப்படத்துக்கு போட்டதுல அந்த சாங் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த சாங் இப்போ வந்துட்டு ஓல்டு சாங்ஸ்லாம் ஒரு சில பேர் வந்துட்டு கேட்கவே மாட்டாங்க, யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா ஓல்டு சாங் வந்து தலை படத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் அதான் இருக்கும். அந்த சாங் தான் ட்ரெண்டிங்காவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும். ஓல்டு சாங் எடுத்துன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர் படத்துல மிக்ஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா அந்த சாங் இதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆகும், ரீபேக் பண்ணி எல்லாமே பார்த்துட்டே வருவாங்க. அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான்.